கிளைமேட்னா இதான் கிளைமேட்டு. இந்த மாதிரி இடத்துக்கு வராமல் இருக்காதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு அப்படிதான் இருக்கு. வழிகள் ஆதாரப்படுத்தல பாருங்க, என்ன சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா, இவனுக்கு இங்கேயாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நாங்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சுட்டதா வச்சுடா வேவிச்சு சுட்டது. ஏய் எனக்கு தெரியலடா. ஆஹா, என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட் யார் விஜயகாந்த் இந்த கூலிங்க்கு. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்திருக்கோம். ஸோ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடுல செமையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கிளைமேட்டுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். எதுக்கு வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸோட போனோம். சரி அப்படியே எங்கேயும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ ஏற்காடுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்வராயன் டாப் வியூன்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்காவாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ஸோ நான் அப்படியே பேக் கேமராவில் காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து கார்த்திக், நீங்கள் பார்த்துக்கிட்டு மிஸ்டர் கார்த்திக். நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பில்லைக்கேனா ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ வியூ காட்டுறேன் பாருங்கள் கைஸ். வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே பாருங்கள் மிஸ்ட்டை பாருங்கள். எம்மா, இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்டை நான் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தேன்னா, நான் லாஸ்ட் டைம் ஒரு டைம் ஏற்காடு வந்திருந்தேன். ஸோ அப்பயும் இதே மாதிரி ஒரு வியூ தான் இருந்துச்சு. அப்பயும் கிளைமேட் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பக்காவாக தான் இருந்துச்சு. அது வந்து நான் ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்திருந்தோம். அப்பயும் பயங்கரமாக இருந்துச்சு. அவருக்கு மிஸ்ட்டு பாருங்க எப்படி போகுது, வேறு லெவலில் இருக்குல்ல மிஸ்ட்டு. செம்மையாக இருக்குங்க ஏற்காடு. இந்த டைம் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கிளைமேட்டு. அதுக்கப்புறம் ஜூலை மாதமும் வந்து பார்த்தோன்னா ரெயினாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் பேசுறது கேட்குமா எனக்கு வந்து தெரியாது, பட் ஓரளவுக்கு வந்து நான் பேசுறது கேட்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை, தும்பிக்கை தான் வாழ்க்கை. நான் விஜயகாந்த் எப்படி இருக்குது கிளைமேட்டுங்க? சூப்பராக இருக்கு வச்சு. ஆனால் என் பேர் விஜயகாந்த் இல்லை, சாரி விமல். சாரி ஃபார் த டிஸ்டர்ப் யூ. விமல் ஃப்ரெண்டு யாரோ விஜயகாந்த் நேம் வச்சுட்டு அவர் பேரே சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், என்னோட பழைய ஃப்ரெண்ட் காலேஜில் ஒரு பையன் படிச்சு விஜயகாந்த்னு அவன் நினச்சிட்டேன். கிளைமேட் எப்படி இருக்கு? சிரா எடுத்து மேலே போய் நல்லா இந்திக்கார பையன் மாதிரி இருப்பான். ஹெல்மெட்டுறா மேலே போயிட்டு ஒரு வியூவை காட்டுறான். அந்த வியூ பாருங்க செம்மையா இருக்கும், வேற லெவல்ல இருக்குங்க ஏற்காடு. போயிடலாம் போல. ஆமா, இங்க இருக்கிறத பார்த்தா ஏதோ பரலோகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. என்னமோ உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு அப்படிதான் இருக்கு. வழிகள் ஆதாரப்படுத்தல பாருங்க, என்ன சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா, இவனுக்கு இங்கேயாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நாங்க சொர்க்கத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏற்காடோட பட்டத்துக்கு என்ன தெரியுமா? என்ன? ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஏழைகளே ஊட்டின்னு சொல்லுவாங்க ஏற்காடு. நானே தன் டைம் வரேன், எனக்கே தெரியல. இவன் 2வது டைம் தான் வரான், இவன் கண்டுபிடிச்சிட்டான். கீழே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து தானே படிச்சேன். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல வேண்டாம், ஸ்கூல் புக்லயே வந்துருச்சு. எத்தனாவது புக்ல வந்துச்சு? ஒரு இது இருக்கு. எத்தனாவது புக்ல வந்துச்சு? மலைகளின் ராணி ஊட்டி, மலைகளின் நிறைவேற்றி கொடைக்கானல், கோடை வாசலம், இந்த ஜவ்வாது மலை, அப்படி ஒரு இதுக்கும் ஒரு இது ஓகே பேர் இருக்கு. மேலே போயிட்டு நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ கைஸ், கிளைமேட்னா இதான் கிளைமேட்டு. இந்த மாதிரி இடத்துக்கு வராமல் இருக்காதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. நினச்சி இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 வாரத்தில் நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா மட்டும்தான் பார்க்க முடியும். கொடைக்கானல் ஊட்டி போகலாம், பட் ஆனால் அங்கே மழை வந்துட்டுருக்கு. மழை தானே வந்துட்டுருக்கு. இப்படி போகலாம் இதில். ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்களா? புதுசாக அந்த ஒரு மகேந்திராவோட இது வந்துச்சுல்ல, அந்த கார் பாரு. இல்லை, புதுசாக மகேந்திராவில் ஒன்று வந்துச்சுல்ல, அது டாடா கேவ். டாடா கேவ் இல்லை, அது மகேந்திரா மாடல். அது அதே தான் டாடா கேவ். நீ ஐபிஎல்ல பார்த்துட்டு டாடா கேவ் இருக்கு. இவன் டெய்லி ஐபிஎல் பார்ப்பான், நானும் தான் பார்ப்பேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் 09 கார் நம்பர் நான் கீழே வந்துருப்போம். இதுதான் எங்களுக்கு, எங்க போனாலும் இதுதான் எங்களுக்கு வேலை. எங்கேயோ ஒன்று பார்த்துட்டு போவோம் பராக்க, அப்புறம் கீழே வந்துருவோம். ஏதோ பேசுற மக்களுக்கு எப்படி இருக்கு சொர்க்கம்?
சொர்க்கமா? நீ சொர்க்கத்துக்கு போகணும்ல. நான் சொர்க்கத்துக்கே நான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? என்ன பாவத்தோட நரகத்துக்கு தான் நான் போகணும். நீ பண்ணது எல்லாமே பாவம் தான்டா. இதனடா பண்ணது பாவங்கிற? நீ ஒன்று விடாமல் பண்ணது எல்லாமே பாவம் தான்டா. அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்குல்ல? நேரம் நம்ம ஏங்க நாம் வந்து பார்த்தோன்னா இப்போ MT-15 வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்திருந்தோம். இன்னைக்கு சர்வீஸ் கூப்பிட்டுட்டோம். அதனால தான் நாம் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துகிட்டு வர முடியல ஐராவை. இல்லைன்னா ஐராவை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்படின்னா செம்ம கிளைமேட் இருக்குது. இங்கே வச்சு ஃபோட்டோ எடுத்துருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இன்னொரு நாள் எடுத்துடலாம். பட் அவங்க வந்து சர்வீஸ் வந்து ஒரு 1 hour தான், ஃபஸ்ட்டு சர்வீஸ் தான். ஸோ ஒரு 1 hour தான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எடுத்துகிட்டே போயிருங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் தான் சரி ஏற்காடு போகிறோம், போயிட்டு ஒரு 2 o'clock வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து லேட்டாக வந்தது. லேட்டாக வந்துட்டோம், சீக்கிரமாக வந்துட்டோம். ஏமாச்சி எப்படி இருக்கு பாடுறா? ஏங்க சத்தியமாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எங்களுக்குலாம் கண்ணே தெரியல பக்கத்தில் நடக்கிறதுக்கு. ஐ திங்க் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏமாச்சி எங்கடா இருக்கா? பரலோகத்தில் இருக்கியா? சொர்க்கத்துக்கு ஒட்டியா? சரி, இப்போ இந்த நேரம் பார்த்து ஐராவை எடுத்துகிட்டு வந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும்ல. ஐராவை தான் நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்டோம். பாருங்க எல்லாரும் அவங்கவுங்க பைக் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வைப்பா. இப்போ கரகாட்டக்காரன் வாங்கி போயிட்டாங்க அப்படியே. மாரியம்மா. ஏய் என்னடா இது ஒன்றுமே தெரியலடா. என்னடா இருக்குங்க? சத்தியமாக கேமரா வியூவில் எப்படி தெரியுன்னு தெரியல. நாங்கள் 2 பேர் தெரியும். ஆனால் தூரத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா தெரியாது. யாரை கூப்பிட்றாங்க நம்மளையா? டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். தானே பாருங்க வியூ பாயிண்ட் பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. ஒரு ரொட்டேஷன் வியூ காட்டுனேன். எப்படி இருக்கு? சுற்றியும் தெரியல. ஆனால் உங்களுக்கு ஓரளவு கேமராவில் தெரியும். ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மிஸ்ட் மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. அந்த இடத்துல ஒரு டவர் கம்பம் இருக்கு, அது கூட தெரியல. ஆமாம் நிஜமா தெரியலடா, பாதி தான் தெரியுது, அதுக்கு மேலே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வியூ இருக்கு. போட்டு சாமி வர வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்காடுன்னு தெரியாம மாரியம்மா பாட்டு போட்டு சாமி வர வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளே காமிச்சிட்டு இருந்தா அவங்களுக்கும் போறது புரியல. அவருக்கு கப்புள் கோல்ஸ் எல்லாம் காட்டினாதான் அவங்களுக்கும் பரவாயில்ல. கப்புள் ஸ்கூல்ஸை காட்டி நான் செருப்படி வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றான், வேற ஒன்றும் கிடையாது. செருப்படி வாங்குறது நான், ஏன்னா நான் என் கையில் தான் கேமரா இருக்குது, இவங்க கையில் கேமரா இல்லை. உங்களுக்கு அசத்தலான இன்னொரு வியூ பாயிண்ட்டை காட்டுறேன், அதை பாருங்கள். அது பக்காவாக இருக்கும். ஏன்னா எந்த பக்கம் பார்த்தா கப்புள்ஸாக இருக்காங்க. நானும் ஒரு நாள் கப்புள்ஸோட வருவேன், எழுதி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைபர். நீ கூட தான்டா என் கூட வந்துட்டு இருக்க. நான் அதெல்லாம் கேட்டனா? நீ யாரு கேட்டு என் கூட வந்த? எனக்கு எந்தடா ஆள் இருக்கு? நீ எங்க வீட்டுலலாம் பார்ப்பாங்கடா, தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கிருக்காது எனக்கு. ஜம்ப் பண்ணி செத்து போயிட்டுனா நான் தூக்க வர மாட்டேன், பரவாயில்லையா? அந்த ரோடு போகுது, அங்கே போகலாமா? ரோடு இல்லை, அது தடம். சரி, இது பாருங்க, அங்கே என்ன துளியுண்டு ஒரு இந்த ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க. இது எப்படி இருக்கு மச்சி? இது நல்லா இருக்கா? கமல் மாதிரி அங்கே ஜம்ப் பண்ணுறோம். அந்த இந்த படத்துல, குணால் படத்துல கீழே விழுந்து காணாம போயிருவாங்கல்ல, அந்த மாதிரி காணாம போயிருவோம், பரவாயில்லையா? மஞ்சுமல் பாய்ஸ்ல காணாம போவாங்கல்ல, அந்த மாதிரி காணாம போயிருவோம், பரவாயில்லையா? பரவாயில்ல, குதி. 1 time தானே. நான் கொடைக்கானல் போய் அதுலயே குதிக்கிறேன். குணா கேவ்ல க்ளோஸ்ல இருக்கடா பரதேசி. யாருக்கிட்ட காது குத்துற? யாருன்னே தெரியாதுன்றேன். ஒரு 10 நிமிஷம் போனா நான் யாருன்னே தெரியாதுன்றேன். யாரா நீ? 10 செகண்ட் சொல்லிட்டேன். என் பார்த்தாடா போடா. வேணாமா? ஏன் வேணாம்? சொல்லிதான் பாரு. 18+ வீடியோ ஆயிரும். 18+ வீடியோ ஆயிரும். நம்ம இதுக்காக தாங்க ஐராவை எடுத்தது. என்னதான் இன்னொரு பைக் பல்சர் இருந்தாலுமே ஐரா வந்ததும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நல்லா தானே இருக்கு ஐரா வந்தது. ஐரான்னு நான் ஏன் நேம் வச்சேன்னா, உங்களுக்கு நான் இப்போ வரைக்குமே அந்த vlog வீடியோ நான் அப்லோடே பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு vlog வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். பட் கொஞ்சம் எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது, சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன்.
அந்த பாதையை மறந்துருச்சுடா. அந்த பாதையை விட்டுட்டு எந்த பாதையிலையும் எந்த பாதையிலேயே போயிட்டு இருக்கோம் நாங்கள். எல்லா பாதையும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த vlog உங்களுக்கு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். இல்லைன்னா நான் இவனை உயிர் எடுத்துருவேன். ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ணல அந்த சுட்டதா வச்சுடா வேவிச்சு சுட்டது. எனக்கு தெரியலடா. காரம் வேணுமாடா? ம் காரம் ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒன்றில் காரம் வேணும். பட் லைனாக தான் ஜிபே இருக்குல்ல. நீ சுட்டதா இல்லையா? ம் எவ்வளோ? 200 ரூபாய். தமிழ் புரியாத ஒன்று 50 ரூபா. ஆஹா, என்ன டேஸ்ட் ஏன் விஜயகாந்த்? இந்த கூலிங்க்கு சார், இந்த கூலிங்க்கு ஜில்லுன்னு ஒரு பீரை போட்டேன். ஜில்லுன்னு ஒரு பீர்லடா, காண்ட்ரா பரதேசி பீர்லேயே இருக்கான் அவன். குடிகாரனா இருப்பான ஒரு வேலை. நீங்கள் என்ன குளிச்சே இருக்காங்க. இதெல்லாம் பண்ணுக்கு பேசுறது தான், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்தாண்ட ஒரு விளாகர் இருக்காரா? ஸோ கைஸ் அவ்வளோதான், ஏற்காடு வந்தோம். மேலே மட்டும் அப்படியே சுற்றணும், ஒரு கான் வாங்கினோம், சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேறு நம்ம நீனா சொல்லணும் இருக்கிற நான் சொல்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது. சப்ஸ்கிரைபர் இருக்குது, எதுவும் சொல்ல விரும்பல. சரி, அவன் எதுவும் சொல்ல மாட்டான். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்காடு வந்திருக்கீங்களா வரலையாங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்கிறேன். பாய் சின்ன ப்ளீஸ்.